மேஷராசி மேஷ லக்னம் எதிர்க்கு கூட கருணை காட்டக்கூடிய மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசிங்கிறதுனாலயே நம்ம என்னவோ எல்லாருக்குமே நல்லது பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கிறோமே. ஆனால் மற்றவங்க யாருமே நமக்கு நல்லது பண்ணுறதே இல்லை. இன்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் மேஷத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன் என்னை மட்டும் இப்படி வச்சுருக்காரு அப்படிங்கிற மன கேள்விகளும் கவலைகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வாழ்க்கையில் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல ஒரு growth இல்லாமல் ஒரு வளர்ச்சி இல்லாமல் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். நம்ம யாரையும் ஏமாத்துறதில்ல, எவ்வளோ உஷாராக இருந்தாலுமே நம்மளை ஏமாற்றிட்டு போயிடறாங்கிற மன வருத்தங்கள் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய மேஷராசி. இன்னுமே பார்த்திங்கன்னா யார் யார் ஏமாத்துறதுக்கு காத்துட்ருக்கீங்களோ இருங்க அப்படிங்கிற வருத்தங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏமாளியாக வாழ்கிறது முக்கியம் இல்லைங்க. யார் யார் பார்த்திங்கன்னா ஏமாற்றுவாங்கன்னு தெரியாமையே நம்ம இத்தனை நாளாக செல்ஃபிஷாக இல்லாமல் இருந்துட்டோமோ, எல்லாருமே அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் நம்மக்கிட்ட இருந்தவங்க எல்லாருமே இப்படி செல்ஃபிஷாக கவலையோடு இருக்கக்கூடிய மேஷராசியாக ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கு. 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே முருகனுடைய அருளால் நாங்கள் நல்லா இருக்கோங்க அப்படிங்கிற மனசு தளராமல் இருக்கக்கூடிய ஒரே ராசி இன்னைக்கு மேஷந்தான். மரியாதை இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது. என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் இப்படி தான், இதெல்லாமே உங்களுடைய ராசியோடைய தன்மையாக இருக்குது. ஒரு சூழ்நிலை காரணமாக நீ இவங்ககிட்ட காலில் தான் உழுகணும், உளுந்தினா உன்னோட லைஃப் செட்டில் அப்படின்னு கேட்டாலுமே மேஷத்தை பொறுத்தவரை அப்படிலாம் உழுக முடியாது, கிளம்பி போயிட்டே இருங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஸை தவிர விட்டுட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய மேஷம். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னாலே வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துட்டுருக்காங்க. அது எல்லாமே அவங்களுக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியாது. ஆனால் தனக்குன்னு எதுவுமே சேமிக்கவே இல்லைங்க. இன்னும் வரையும் பாருங்கள், 35 வயசாக இருக்கட்டும் 40 வயசாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு ஒன்று வேணும்னா அது கடை வாங்கியா செலவு பண்ணுவாங்க. தனக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் வேணுன்னா கூட கணக்கு பார்ப்பாங்க. அதுதான் மேஷம். எனக்குன்னு வரும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. நிறைய திறமைசாலி பிஸ்னஸில் இவங்கள மாதிரி யாருமே அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நுட்பமாக ஒரு தொழிலை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. சிங்கம் மாதிரி இருப்பீங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கீங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் பல பேரை உருவாக்கின காலம் போய் அந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி வளர்ச்சிகளுக்கு கொண்டு வர தெரியாமல் இன்றைக்கி தடுமாறிட்டு இருக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. கஷ்ட காலங்கள் மேஷத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்கட்டும், கௌரவத்தை விட்டு கொடுக்காதுங்க. இந்த சமாதானம், இந்த கௌரவம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேஷத்தோட உறுதியான செயல் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய உறுதியான சூழ்நிலைகள் இருந்தாலுமே யாரை சார்ந்தும் வாழாத மேஷம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்கிட்ட வேலை இருக்குது, என்கிட்ட படிப்பு இருக்குது, நான் ஜெயிச்சுக்குவேன், நீங்கள் போயிட்டே இருங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்கள் ஃபுல்லாகவே எந்த கிரகமுமே சரி நன்மை செய்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருக்க. ராசிநாதன் பாருங்கள், தனக்கு என்னென்னு போய் நீசமாயிட்டார். 4ஆம் இடத்துல போய் நீசமாகிற ராசிநாதன் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளை அவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீசமாயிட்டார். குரு பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்காது. சனீஸ்வர பகவான் 12 இருக்கா. முக்கியமான அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கா. அதாவது செயல்படுத்த முடியாது, எனக்கு இருக்குது எல்லாமே ஆனால் என்னால் எதுவுமே பயன்படுத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நிறைய விஷயங்கள். எந்த இடத்துல ராஜா மாதிரி இருந்தீங்களோ அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தான் இருக்கீங்க மேஷத்தை பொறுத்தவரை. 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா இன்றைக்கி அழுதுருவீங்க. 7 சனியுடைய தாக்கம் அவ்வளவா இருக்குது. இதுக்கு முன்னாடி ராசியை பார்த்துட்டு இருந்தது, இப்போ ராசிக்கு 12 இருக்குது. இதுக்கு முன்னாடி மனக்குழப்பங்கள் இருந்தது, இன்றைக்கி செலவுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற கவலைகள் இப்போ இருக்க போகுது. இப்போ இதுதான் ராசிக்கு 12 இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. கேது பாருங்கள், இதுக்கு முன்னாடி ராசிக்கு 6ல் அப்பா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கடன் பிரச்சனைகள், எதிராளிகள் பிரச்சனை, அப்படியே வலுக்கட்டாயமாக தூண்டி விட்டு பிரச்சனை. ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கௌரவம் தான். அந்த கௌரவத்துக்கு இத்தினோண்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த இடம் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு பேசிடுவாங்க. அந்த மாதிரியே பேசுறதுனாலே நிறைய சுச்சுவேஷன் எதிராளிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மேஷத்தை துவம்சம் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நடைபடமாக இருக்கேன் நான், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும்தான் இருக்குது. எப்படியோ முருகனுடைய அருளால் நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். இது எல்லா பிரச்சனையுமே நான் கடந்து வந்திருக்கேன், ஃபேஸ் பண்ணி. இந்த 7 சனி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி பயம்புறுத்துங்க. என்னைக்கெல்லாம் ராசிக்கு 12ல் ஒரு கிரகம் இருக்குது, அது எல்லாமே இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா பயம்புறுத்திட்டு இருக்கும். கவலைகளை அள்ளி தெளிக்கும்.
என்ன செல்வாக்கா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் டெய்லியுமே ஓடிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி யார் யாரை நம்புனீங்களோ அவன் எல்லாமே ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்துல குடுத்துருக்கு. இந்த நேரத்துல குரு பகவான் மற்றும் சூரியனுடைய கிரக சேர்க்கைகள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிவராஜ யோகம், குரு சூரியனுடைய கிரக சேர்க்கைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? இது 16ஆம் தேதிக்கு மேல வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சூரியன் குருவோட இணைவார். இது நல்ல ஒரு பேரும் புகழும் இருக்கக்கூடிய யோகம். மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு 5 மற்றும் 9ஆம் அதிபதி யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணாட்டியும் மேஷத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க. இந்த கிரக சேர்க்கைகளால உண்டாகக்கூடிய பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் காத்துட்ருக்கு. ஏன்னா மற்ற ராசியை விட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 3ஆம் இடத்தை சார்ந்து இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே வெற்றி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இந்த மேஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஒரு 10 பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல் சூரியன் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு ஒரு பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தந்தை அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காரு, அவர்னால வருமானம் ஈட்ட முடியல, நான் அந்த போஸ்டிங்க்கு போகிறேன், அதை நான் எடுத்துக்கலான் இருக்கேன், என்னால் வந்து அதை திறம்பட செய்ய முடியுமா, ஒரு அரசியலில் ஒரு ஜெயிக்க முடியுமா, ஒரு அரசாங்க வேலைக்குள்ளே போக முடியுமா, இது அனைத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த யோகமாக சூரியன் மற்றும் குருவோடைய யோகம் இருக்குது. சூரியன் அப்படிங்கும்போதே வந்து தலைமை அப்படிங்கிறது, குரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய போஸ்டிங், உட்கார்ந்த இடத்துலையே சம்பளம் வாங்குறது. அப்போ இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தில் உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரக சேர்க்கைகள் ஒரு யோகத்தோடு நம்ம உள்ளே போகும்போது நமக்கு ரொம்ப நாட்கள் அந்த யோகத்தை தக்க வச்சுக்கிறது, போயிட்டு உடனே அந்த அரசாங்க வேலையில் திரும்பி வர்றது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாமல் ஒரு நேரத்தில் ஒரு நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் தலைமுறையும் வந்து பார்த்திங்கன்னா தாங்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு இது தலை சிறந்த யோகமாக இருக்குது. அப்போ உள்ளே போகிறதுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இருக்கும். அதே போல் படிக்காத குழந்தை நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க, இந்த 7.5 சனி வந்தது, ஜென்ம ராகு வந்தது, அப்படியே படிப்பு அப்படிங்கிறது புக்கை மூடி வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, படிப்பில் நிறைய தடை விழுகுது, இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் கவலைகளும் அதிகமாக இருக்குது, அதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா இந்த பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை மீது இருக்கக்கூடிய கவலைகள் இனி படிப்படியாக விலகக்கூடிய காலம். முக்கியமாக 3ஆவது என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண உறவு தாங்க. மேஷத்தை பொறுத்த வரையும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது. யாரோ எங்களுடைய குடும்பத்தில் வந்து பஞ்சாயத்து நாட்டாமல் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் எனக்கு இக்னோரன்ஸ் தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. எங்களோட குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமாங்க, இன்றைக்கி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள். வெளியே யார்கிட்டே பேசுனா 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் உங்களால் அப்படி உங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டுற மாதிரி திருமண வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இன்றைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்த பார்த்துட்டு வாழ்கிறதா சாகிறதா அப்படிங்கிற நிலைமை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய மேஷத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் குரு மற்றும் சூரியனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டுக்கோப்பாக இருக்குங்க. இத்தனை நல்ல பிரச்சனையை முடிக்க முடியாமல் காத்துட்டு இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே போல் வியாபாரம், மேஷத்தை பொறுத்தவரை இவங்கள மாதிரி யாருங்க வியாபாரம் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த நடைபாதையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய வியாபாரம் கூட சரியாக நடக்கவே இல்லை, என்னுடைய ராசி அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்த நீங்கள் இன்றைக்கி அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை, விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் கிரக சூழ்நிலைகள் தான். இனி இதெல்லாமே மாறப்போகுது. குரு பகவானுடைய அருளால் தன்னுடைய வீட்டை 9ஆம் இடத்தையே பார்க்குறாரு, சூரியனோட சேர்ந்து பார்க்கறதுனால படிப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். உயர் பதவிகள், சூரியன் குரு அப்படின்னாவே உயர் பதவி தான். நான் உயர் பதவிக்கு போவேனா, சூரியன் குரு ஒரு கிரக சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள், பார்வை இருக்கான்னு பாருங்கள், நிச்சயமாக போயிடுவீங்க அப்படிங்கிற சொல்லலாம். அப்போ இனி வரக்கூடிய காலங்களும் இந்த குரு சூரியன் கிரக சேர்க்கைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகமான நேரத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%.
அப்போ பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிச்சு கிரகம் பெற்ற பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். அதனால் நீங்கள் கோச்சார பலன்களையும் பிறந்த கால ஜாதக பலன்களையும் தனித்தனியாக வச்சு பார்க்கறது தான் பெஸ்ட்டு. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.